ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே மாலை வணக்கம். இப்போ சாயங்கால நேரத்தில் ஹலோன்ட்டு போயிட்டார் அவர். சாயங்காலம் வந்து இங்கே தண்ணி ஊற்ற வரும் செடிக்கெலாம். நாங்கள் கொஞ்சம் குட்டி செடிலாம் வச்சுருக்கோம். ஒரு செடி எப்படி வந்துச்சு என்னன்னு தான் பார்க்க போகிறோம். டெய்லி வந்து பார்ப்பேன். வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மருந்தெல்லாம் போடுறதெல்லாம் வச்சிட்ருப்பேன். உங்களுக்கு அது ஒன்று சொல்லணும், நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு மாடியில் வந்து இப்போ போட்டிங் போயிடுச்சு. சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து பவழமல்லி. இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தப்போ எங்கள் வீட்டில் வந்து பவழமல்லி வந்து செடி வச்சுருந்தோம். இது எப்படி வச்சாங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இருக்கும். நல்லா எங்கள் வீட்டுக்கு ஓரமாக நல்லா வந்து சாயங்கால நேரத்தில் பூக்கும். அவ்வளோ வாசனையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த பவழமல்லி சொரன்னு இருக்கும் இலை. இந்த பவழமல்லி வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். அந்த காம்பு வந்து பவழம் ஆரஞ்சு கலர்லேயும், பூ பூக்கிறது பெட்டல்ஸ்லாம் வந்து வெள்ளையாகவும் இருக்கும். இங்கே நேற்று ஒன்று பூத்துச்சு. இது வந்து பூத்து வந்து இது பூக்கிறதே வந்து ஒரு 2 மாதம் முழுசாகிடுச்சு. நாங்கள் பழைய வீட்டிலேருந்து இங்கே வந்து 1 மாதம் ஆகுது. இங்கே அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணுறதுக்கு முன்னாடி பூக்க ஆரம்பிச்சிது. இந்த செடி வீட்டில் இருக்கிறதே அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நாங்கள் அந்த வீட்டிலேருந்து வரும்போது பூக்க ஆரம்பிச்சிது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 1 2 ஒரு வாட்டி 4 பூக்கும். இதுதான் வந்து அதோடைய விதை. இது நல்லா காஞ்சி போச்சுன்னா இது வந்து 2ஆக இருக்கும். இங்கே இதை உடச்சோன்னாக்கா இந்த பக்கம் மெலிசா பட்டையாக ஒரு விதை இருக்கும், இந்த பக்கம் ஒரு மெலிசா பட்டையாக ஒரு விதை இருக்கும். இது இன்னும் காயலை. நல்லா வந்து அழகாக பூத்துருந்துச்சு. இதில் ஒரு பெரிய கலையை முகேஷ் வந்து இங்கேருந்து உடச்சிட்டான். நல்லா பெருசாக வந்து பூத்து ஸ்கூலில் முகேஷ் படித்த ஸ்கூலில் கொடுத்தது. அது வந்து ஏதோ ஒரு செடின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. வீட்டில் வைக்கும்போது இந்த இலையை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன், ஒருவேளை இது பவழமல்லி செடியாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனால் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது பவழமல்லி செடி தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இலை வந்து சொரன்னு நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டில் இருக்கிறதே அவ்வளோ நல்லது. இன்னும் பூக்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்புறம் வந்து இதுவும் தான் வந்து ஏமந்த் ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அப்போ இந்த செடி இது ரொம்ப சின்னதாக வந்துச்சு. இதுவுமே பூக்க ஆரம்பிச்சிச்சு. டெய்லி இந்த பூவும் சரி, இந்த செம்பருத்தி பூவும் நான் வந்து சாமிக்கு வச்சுட்டே இருப்பேன். இதுலேருந்து ஒரு 1 2 பூக்க ஆரம்பிக்கும். இது வந்து நல்லா கை நிறைய எடுத்து சாமிக்கு ஒன்று வச்சு விடுவேன் தினமுமே. அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்கும். இப்படியே எடுக்கலாம் நம்ம. ஆனால் வந்து நான் பூத்ததுக்கப்புறம் தான் எடுப்பேன். இப்போ வந்து இது 2மே வந்து ஹேமந்த் ஸ்கூலில் கிடச்சிது. இந்த பவழமல்லி வந்து எனக்கு கிஃப்ட்டுன்னு தான் சொல்வேன். இது எங்கள் வீட்டில் இருந்து பூக்கிறப்போ அதோட அருமை தெரியல. ஏதோ செடி பூக்குது பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா பவழமல்லி பூக்குது, வாசனையாக இருக்குது பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ தெரியாது இது. ஆனால் இப்போ வந்து அது எனக்கு கிடச்சிருக்கு. நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அதை. அதுக்கப்புறம் இது வந்து மணி பிளான்ட். இது வந்து பூக்காவே இது வந்து ரொம்ப வளராமே இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லாவே வந்து படர்ந்து கீழெல்லாம் வந்து அந்த வேரெல்லாம் நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை எடுத்தோன்னா நமக்கு வராது, நல்லா இதோட ஒட்டிகிட்டு இருக்கும். நல்லா வந்து பெருசாக வந்திருக்கு பாருங்கள் மணி பிளான்ட்டு. இது வந்து நம்ம சளிக்கு சாப்பிட்றது. இந்த இலை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு, இது அப்புறம் துளசிலாம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் சாப்பிடுச்சு. மிளகு 2 போட்டு நான் நல்லா இது இப்படி எடுத்து இப்படி நசகுனாலே பக்கத்தில் போனாலும் அவ்வளோ வாசனையாக இருக்கும். 3 பாரு நல்லா வாசனையாக இருக்குது பாரு. கழுவணும். இது வந்து செம்பருத்தி நான் வந்து வீட்டில் வைக்கணுமேன்னு வாங்கினது. ஆனால் வந்து பூக்கவே இல்லை. ஆனால் இதுவும் சரி, இந்த ரோஸுமே சரி இது போயிடும் போல் இருக்குது. இது மட்டும் நல்லா இலை இருந்துச்சு, இவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் இது போயிடும் போல் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ட்டு பூக்கலை. ஒரே ஒரு பூ தான் இருந்துச்சு, அதுவுமே பூச்சரிச்சிச்சு. பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் மாடியில் வச்சதுக்கப்புறம் கரெக்டாக 1.5 மாதம் ஆகுது. 1.5 மாதம் ஆகுது. எவ்வளோ வந்து மொட்டு பாருங்கள். இதுலேருந்தே ஒரு 4-5 பூ எடுத்துட்டேன் நான். இங்கே மொட்டு. இது நாளைக்கு இது 2மே பூத்துரும். இது அடுத்த நாள் பூக்க வேண்டியது. இங்கே மொட்டு வர ஆரம்பிக்குது. இங்கே இந்த இடத்துல இங்கே நிறைய மொட்டு வந்து படர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதோ இங்கே. இப்போ இந்த ரோஸு வந்து நாங்கள் ஆசையாக வாங்கின ரோஸ். இது எப்படின்னா, எனக்கு வந்து ரோஸுனால் ரொம்ப பிடிக்கும். ஏன் மத்திய என்னப்பா பார்க்குற
ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வந்து வாங்கி வச்சேன் நான். ஆனால் வந்து அந்த ரோஸ் அப்படியே பட்டு போச்சு, காஞ்சி போச்சு, வரவே இல்லை. என்னடா இது ஆசையாக வாங்கி வந்து காஞ்சி போச்சு அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து ரோஸ் வாங்கினேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து மஞ்சள் கலர் ரோஸு, ரொம்ப அழகாக இருக்கும். இது 2வது வாட்டி வாங்கி வச்சப்போ இவ்வளோ நீட்டு தான் இருந்துச்சு, இங்கேருந்து இவ்வளோ. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளை, இது காஞ்சி போயிருக்குல்ல, இந்த ஒரு கிளை அதோடவே போயிடுச்சு. சரி, இந்த ஒரு கிளை தான் பச்சையாக இருக்குது, பார்த்துக்கலாம், வைக்கலாம், வந்தால் வருதுன்ட்டு விட்டுட்டேன். ஒரு இலையுமே இல்லை, அப்படியே காஞ்சி போச்சு. ஆனால் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சதுக்கப்புறம் மாடியில் இந்த வெயில், சூரிய வெயில் பட்டதுக்கப்புறம் அப்படி வருதுங்க. இதான் ஃபஸ்ட்டு பூ. எனக்கு வந்து இந்த செடி அவ்வளோதான் போயிடுச்சு நினச்சேன். ஆனால் வந்து செம்மையாக வந்து பூ வருது. இது ஒரு ரோஸு, இது இங்கே ஒன்று வருது, இது வந்ததுமே துளுக்க ஆரம்பிச்சது. என் மூஞ்சில் பார்க்கணுமே பிரைட்டு என்னமோ நிறைய வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ இங்கே வந்து களை வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுன்னு பார்த்தேன். ஆனால் நல்லா துளுத்து சூப்பராக வருது. இது என்னன்னு தெரில, தனியாக வருது. என்ன செடின்னு தெரியல. இதுவும் அதே தான். இது வந்து சளிக்கு சாப்பிட்றது. இது ஒரு இலை வந்து எதுலையாவது கட் பண்ணி அப்படியே இங்கே வச்சோன்னாக்கா அது அப்படியே படர்ந்து வந்துடுது. இப்போ தக்காளி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மாங்காய். இது என்ன செடின்னு தெரில, இது தன்னந்தனியாக வந்துன்னு இருக்குது. சரி வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இது பார்த்தா எதுவும் மாதிரி தெரியுது. இது வந்து மாங்காய், ரொம்ப புளிப்பான மாங்காய். இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து இது ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ பார்ப்போம் அது நடக்குதா அப்படின்ட்டு. அதனாலே இந்த மாங்காய் மரத்தை பத்திரமா வச்சுருந்தேன், பிச்சுக்கோ, பத்திரமா வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி. அதுவுமே துளுத்து வந்துன்னு இருக்குது. ஒரு விஷயம் சொல்லி வச்சுருக்கோம், நல்லபடியாக நடந்துச்சுன்னா இதை எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். அதுக்கு மாங்காவே தான் அது. அதில் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், இந்த இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதில் உப்பு போட்டு நல்லா சுருட்டி சாப்பிடும், மென்று சாப்பிட மாங்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது வந்து பசலை கொடி. இது நல்லா தான் வந்துச்சு. இப்போ இந்த டப்பாலாம் உடஞ்சி போச்சு. இதில் வந்து விதைலாம் வருது பாருங்களேன். இப்போ தான் விதை வர ஆரம்பிக்குது. இதில் என்னென்னக்கா மெயினானது வெயில் நல்லா படணும். வெயில் பட்டால் செத்து போகிற செடி கூட முளைச்சி வந்துடும்னு இருக்குது. நானும் காலையில் பசங்களை வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்க வைப்பேன். உடம்புக்கு நல்லா வெயில் அந்த அப்சர்வ் பண்ணிக்கினாங்க. இந்த 7லேருந்து 8 அந்த வெயில் ரொம்ப நல்லது. உப்பு போட்டு சாப்பிடுவோம் நாங்கள். இந்த செம்பருத்தி பூக்கும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒத்த செம்பருத்தி பூத்துச்சுன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி ஒன்று புளியாருக்கு எடுத்து வச்சுருக்கேன். தினம் ஒன்று வந்து புளியாருக்கு போயிடும். ஒன்று தாண்டி வச்சேன் இன்றைக்கி. அது நேற்றுது. அது கிளைமேட் நல்லா இருக்குல்ல, அதனால வாடாமல் இருக்கு. அவ்வளோதான், இவ்வளோதான் எங்கள் செடியே வந்து. இந்த மாங்காய் மரத்தை நான் பத்திரமா வச்சுருக்கேன் ஒரு விஷயத்துக்காக. அது எங்கள் அம்மா சொன்னது சக்ஸஸ் ஆச்சு. அந்த மாங்காய் மரம் பெருசாகி மாங்காய் வந்து ஃபஸ்ட்டு மாங்காய் வரும்போது இந்த மரத்தில் அப்போ ஒரு வீடியோ போட்டுருவோம். ஓகே, இதுதான் வந்து எங்களுடைய செடி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பவழமல்லி தான். இந்த பவழமல்லி வந்து தானாக எங்கள் வீட்டுக்கு தேடி வந்த செடி. ஸோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒன்று காமிக்கிறேன். அந்த போட்டிங் போகுது பாருங்கள். அதோ அங்கே வந்து கராத்தாலாம் விளையாடுறாங்க, போகக்கூடாது பாருங்கள். போட்டிங் போதா, மெதுவாக போகுது பாருங்கள். இங்கேருந்தே வந்து நாங்கள் போட்டிங்லாம் பார்ப்போம். பெடலிங்கு, அது பெடலிங்லாம் போய் அது முனையில் போய் நின்றுவாங்க ரொம்ப நேரத்துக்கு. அப்புறம் இந்த போட்டிங்கில் போகும்போது சொல்லுவாங்க மைக்கில், பெடலிங் போனவங்களாம் வாங்க டைம் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் எல்லோரும் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இங்கே வந்து கராத்தா, அப்புறம் வந்து சிலம்பம், அது எல்லாமே வந்து பின்னாடி பார்க்கில் வந்து நடக்கும் பாருங்கள். அதை எடுக்க வேண்டாம், அதனால லைட்டாக காமிக்கிறேன், அவ்வளோதான். சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கும். சனி ஞாயிறு, அப்புறம் இந்த வியாழக்கிழமையில் காலையில் விடிய காலையிலலாம் வந்துடுவாங்க. சிலம்பம், அப்புறம் வந்து கராத்தா. அவ்வளோ சவுண்டு கேட்குது. சூப்பர் மேன். ஏம்மா நீ பொறி அடிச்சலாம் சிலம்பத்துக்கெலாம் பொரியா? கொம்பு வச்சு சுற்றுவல்ல, அந்த கொம்பத்தை சுற்று பார்க்கலாம். சுற்று காமி. சுத்த தெரியாது, இப்போ தான் பழைய வீட்டில் தான் சுத்த தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே பார்த்துட்ருப்போம். தூங்கி ஏந்தா
நிறைய வந்து ரொம்ப வருஷமாக வந்து தூங்கி இருந்தால் சுற்றி சுற்றி எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்போம். இப்போ தூங்கி எழுந்ததும் ஜன்னலை திறந்தே ஏமன் இந்த பார்க்கு அதை தாண்டி இந்த தண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கும். எந்த முகத்தையும் பார்க்காம இது மாதிரி நிறைய பார்க்கறது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. நிஜமாகவே வந்து எவ்வளோ மென்டலி ப்ரெஷராக இருந்துச்சோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. செம்பருத்தி பூக்கும் போது அதை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி புளியாருக்கு வச்சுருவேன் காலையில். நல்லா இருக்குது. அந்த வெயில், அந்த சூரிய வெயில் வந்து அவ்வளோ வந்து நான் பார்த்தேன். ஒன்றுமே இல்லாமல் வச்ச செடி சூரிய வெயில் படப்பட எவ்வளோ க்ரோத் ஆச்சுன்ட்டு நான் நல்லாவே கண்டுபிடிச்சேன். எல்லாருமே நிறைய அம்மாங்கள்லாம் இருப்பீங்க, பார்ப்பீங்க இந்த வீடியோஸை. கொஞ்ச நேரம் காலையில் எழுப்பி இந்த 7லேருந்து 8 அந்த வெயில் தான் வந்து ரொம்ப நல்லது. சளி, இரும்பல், ஃபீவர், உடம்பு முடியாமல் இருக்கிற எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காலையில் இப்போ வந்து வெயில் வருது, லேட்டாக தான் வருது. ஸோ காலையில் எழுந்து சின்ன பசங்களாக இருந்தால் ஷர்ட்டை கழட்டிட்டு நிற்க வச்சிங்கன்னா அந்த 7லேருந்து 8 இருக்கிற வெயில் அவ்வளோ வந்து உடம்புல அப்சர்வ் ஆச்சுன்னா அவ்வளோ நல்லது. அதே மாதிரி சாயங்காலம் 4லேருந்து 5 அதுக்கு அப்புறம் வராது. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நம்மளே வந்து நிற்க வேணாம் வாங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வெயிலில் நிற்க வைங்க, நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.